அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் துவங்குகிறேன். இந்த பதிவில் நாம் மேஷ ராசிக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்களை காண இருக்கிறோம். சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பெயர்ச்சியாகிவிட்டார். அவர் மீன ராசியில் மே மாதம் 31ஆம் தேதி வரை சஞ்சரித்து மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்க இருக்கிறார். சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைகிறார். மேலும் குரு பகவானின் வீட்டில் இருந்து உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை அவர் வழங்க இருக்கிறார். மேஷராசிக்கார நண்பர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட அனைத்துமே இப்போ இழந்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சில மேஷராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலன்னு விரக்தியில இருந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க யார இது நாள் வரையும் அன்பு செலுத்தி நம்பிக்கை வச்சு உண்மையாக அவங்களுக்காக வாழ்ந்தீங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. வாழ்க்கையில நம்பிக்கை துரோகத்தை அதிகமா சம்பாதிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மேஷராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. யாருக்கு கஷ்டம்னாலும் ஓடி ஓடி போய் உதவி பண்ற மேஷராசிக்காரங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே உதவிக்கு வரமாட்டாங்க. அந்த நிலைமையை நினைச்சு மேஷராசிக்காரங்க அழுகாத நாட்கள் இருக்காது. ஒவ்வொரு நாட்களுமே விடியும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஆனா அந்த நாள் முடியும் போது என்னமோ அவங்களுக்கு அதிகமான துக்கத்தையும் கவலையும் தான் தருது. நமக்கு மட்டும் ஏன்டா கடவுள் இந்த மாதிரியான சோதனைகளை தராரு, நம்ம வாழ்க்கையில எப்பதான் நல்லது நடக்கும் அப்படின்னு மேஷராசிக்காரங்க தனக்குள்ள புலம்பிக்கிட்ட நாட்கள் ரொம்பவே அதிகமாகவே இருந்திருக்கும். மேஷராசிக்காரங்க கிட்ட பணம் இருக்கும் போதும் சரி, இல்லைன்னா ஒரு நல்ல வேலையில இருக்கும் போதும் சரி, அவங்கள தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க உறவினர்களா இருக்கலாம், அவங்க நண்பர்களா கூட இருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட பணமோ இல்லை வேலையோ இல்லைங்கும்போது உங்களை தேடி யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இதை நினைச்சு என்னடா இது இவ்வளோ நாள் இவங்க நம்மக்கிட்ட பணத்துக்காகவும் இல்லை அவங்க காரியத்துக்காக தான் நம்மள்கிட்ட பழகினாங்களா அப்படின்னு வேதனை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மேஷராசிக்காரங்க. எந்த ஒரு கிரக பெயர்ச்சி ஏற்பட்டாலும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா, நாம் படுற கஷ்டத்துலேருந்து விடுபட மாட்டோமா, நமக்கு எப்போதான் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆவலோடு ராசி பலனை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த மேஷராசிக்காரங்க. அவங்க இது நாள் வரையும் கனவுல வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையை இனிமேல் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு அவங்க நிஜத்திலையும் வாழ போறாங்க. ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான். சுக்கிர பகவான் மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி, அதாவது தனாதிபதி மற்றும் கலஸ்திர ஸ்தானாதிபதி ஆகுவார். இந்த சுக்கிர பெயர்ச்சியால மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நடக்க போகிற 5 முக்கியமான விஷயங்கள் இதுதாங்க. உங்கள் குடும்பத்துல அமைதி நிலவுங்க. குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். குடும்பத்தில உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க. உறவினர்களால் மேஷராசிக்காரங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே உள்ள தாம்பத்திய வாழ்க்கை சுமூகமாக இருக்குங்க. 2ஆவதாக திருமணம். மேஷராசிக்காரங்களுக்கு திருமண வயதை கடந்த மேஷராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண வயதை எட்டியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியில் நிச்சயமாக திருமணம் நடக்குங்க. உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் அமையும். காதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியில் வெற்றி உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு பெற்றோரின் சம்மதத்துடன் காதல் திருமணம் நடக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. 3ஆவதாக தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில் மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழிலில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஆடை ஆபரண தொழில் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷாப் வைத்துள்ளவர்கள், மெக்கானிக் ஷாப் வைத்துள்ளவர்கள், டிராவல்ஸ் வைத்து நடத்துபவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்து உள்ளவர்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்து உள்ளவர்கள், பியூட்டி பார்லர் வைத்து நடத்துபவர்கள் மற்றும் சிற்றுண்டி வைத்து நடத்துபவர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியின் போது
அவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட இரட்டிப்பாகவே கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்குதுங்க. 4வதாக வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களில் வெற்றி. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தின் போது மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குங்க. இவ்வளோ நாள் வரை நீங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சிருக்காது. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்திற்குள், அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்குள் உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்குங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்து வரும் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவர்கள் தொழிலில் இரட்டிப்பு லாபத்தை அடைவார்கள். அதேபோல வெளிநாட்டு வாழ் இந்தியர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. உங்களுக்கு பிஆர் தொடர்புடைய விஷயங்களில் வெற்றி நிச்சயம் உண்டாகும். மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசையுடன் இருக்கும் மேஷராசிக்கார மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் உங்களுக்கு சீட் கிடைக்கப்பெற்று நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள். 5வதாக கடன் மற்றும் நோய் பிரச்சனைகள் தீருங்க. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்துல மேஷராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து 7வது பார்வையாக அவங்களுடைய 6வது இடத்தை பார்ப்பதனால மேஷராசிக்காரங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீருங்க. எதிர்பாராத பண வரவினால் உங்கள் கடன் பிரச்சனை குறைய போகுதுங்க. ஒரு சிலர் தொழில் தொடங்குவதற்காகவோ அல்லது வீடு கட்டுவதற்காகவோ அல்லது இடம் வாங்குவதற்காகவோ கடன் வசதியை எதிர்பார்த்து காத்திருந்திருப்பார்கள். அவர்களுக்கு வங்கி கடன் வசதி எளிதாக கிடைக்கும் காலமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் இருக்குதுங்க. மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பழைய கடன்கள் உங்களுக்கு தீருங்க. அடுத்ததாக நோய் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து மேஷராசிக்காரங்க விடுபட போறீங்க. ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும். அல்லது மூட்டு வலி, முதுகு வலி, கைகால் வலிகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்தீர்கள் என்றால் அதில் வெற்றி ஏற்பட்டு உங்கள் உடல்நலத்தில் ஆரோக்கியம் ஏற்படுங்க. அது மட்டுமல்லாமல் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு எதிரிகளின் பலம் குறைந்து நீங்கள் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்க. மறைமுக எதிரிகளை தோற்கடிக்கும் சக்தி உங்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்துல கிடைக்குங்க. அடுத்ததாக மேஷராசிக்காரங்க யாராச்சும் வம்பு வழக்குகளை சிக்கியிருந்தாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸுகள் நிலுவையில் இருந்துச்சுனாலோ அந்த கேஸுகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருகின்ற காலமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் இருக்குதுங்க. திருமணமாகி விவாகரத்து பெற்ற மேஷராசிக்காரர்களுக்கு அவர்கள் முயற்சி செய்தால் 2வது திருமணம் நிச்சயமாக நடக்கும் காலமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் இருக்குதுங்க. மே 14ஆம் தேதிக்குள் உங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. கடந்த காலங்களில் மேஷராசிக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கு பணம் கடனாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது நாள் வரையும் அவங்களுக்கு அந்த கடன் வந்திருக்காது. இவங்க கடனை கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தா கூட அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான வரா கடன்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கடன்கள்லாம் வருவதுக்கு உண்டான காலமாகவும் இது இருக்குதுங்க. படிச்சுட்டு வேலையை எதிர்நோக்கி காத்திருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதிக சம்பளத்துடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுங்க. புதிதாக இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, தங்கம் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. ஒரு சில மேஷராசிக்காரங்க விலை உயர்ந்த கார் மற்றும் பைக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்காது. இல்லை பணம் இருந்தாலும் அதை வாங்குவதற்குண்டான தடை ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட விலை உயர்ந்த பைக் மற்றும் கார்கள் வாங்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி இருக்குதுங்க. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்துல உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இன்ப சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் அனைத்துமே மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே கிடைக்குமானா அது சந்தேகம்தான். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்கிறான்னு நீங்க பார்க்கணும். உங்களுக்கு சுக்கிரன் 6, 7, 10 ஆகிய 3 இடங்களில் இருந்தால் நான் சொன்ன பலன்கள்ல உங்களுக்கு 50% தான் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு சுக்கிரன் 6, 7, 10 இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொன்ன பலன்களில் நிச்சயம் உங்களுக்கு
70 முதல் 95% உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன் இந்த 70 முதல் 95% அப்படின்னு நான் சொல்றேன்னா, சுக்கிரனின் மீது எந்த கிரகத்தின் பார்வை இருக்கிறது, சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும். மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும், நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றத்தினை பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.